துல்கர் சல்மான் தயாரிப்புல டாமினிக் அருண் இயக்கத்துல உருவான லோகா திரைப்படம் மிகப்பெரிய அளவுல ரசிகர்களை கவர்ந்திருக்கு. கல்யாணி பிரியதர்ஷன் மற்றும் நஸ்லன் ஆகியோர் நடிப்புல உருவாகியுள்ள இந்த ஹாலிவுட்ல வெளியாகும் வேம்பையர் வகை சூப்பர் உமன் வகை திரைப்படமாக உருவாகி இருக்காம். இந்த படம் மோகன்லாலுடைய படத்துடன் ரிலீஸ் ஆச்சு. முதல்ல குறைவான திரையரங்குகள்ல வெளியான இந்த படம் நல்ல விமர்சனங்களை பெற்று அதன் பின்னர் திரையரங்குகள் அதிகரிக்கப்பட்டு கேரளா தாண்டி பேன் இந்தியன் அளவுல வெற்றிகரமாக போயிட்டு இருக்கா. படம் 2வது வார முடிவுல உலகளவுல 150 கோடி ரூபாய் வசூல கடந்ததாக சொல்லப்படுது. இந்த வெற்றியை அடுத்து லோகாவுடைய அடுத்தடுத்த பாகங்கள் உருவாக உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில லோகாவுடைய 2ஆம் பாகத்துல மம்முட்டி அவர்கள் இணைச்சிருக்காரு. அவர் மூத்தோன் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிக்க உள்ளதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல மலையாள நடிகர்கள் மட்டுமல்ல தமிழ் நடிகர்களையுமே 2ஆம் பாகத்துல நடிக்க வைப்பதற்கான முயற்சிகளுமே ஒரு பக்கம் அதி தீவிரமாக போயிட்டு இருக்கா. சோ முதல் பாகத்திலேயே டொவினோ தாமஸ், துல்கர் சல்மான் அப்படின்னு நிறைய கெமியோக்களை பார்த்திருந்தோம். 2ஆம் பாகத்துல பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து முக்கிய நடிகரான நம்ம ஏகே அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா. சோ மம்முட்டி தரப்புல இருந்து அழைப்பு வந்ததால ஏகேவால மறுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏகே அவர்கள் இந்த திரைப்படத்துல நடிப்பாரா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.